ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் வீடியோ. நான் திருச்சியில் இருக்கேன். என்னுடைய பேர் மாயாதேவி. எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு 10 கிலோ தங்கம் வேணுமா, 10 பவுன் செயின் வேணுமா, இல்லை 10 செடி வேணுமான்னு கேட்டால் 10 செடியை தான் சூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு செடி கொடி இயற்கை மேலே தீராத ஒரு என்ன சொல்லலாம், பாசம் அன்பு எல்லாமே இருக்குது. அங்கே இப்போ தான் புதுசாக வீடு கட்டி வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் இந்த சவுண்டு கேட்டாலும் கேட்கும் உங்களுக்கு. என்னோடய வீடியோஸ் இது என்னோடய கிச்சன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமானதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவில் நல்ல வீடியோஸை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது மதிய நேரம். காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மாவுக்கு அரைக்கணும், ஊற வச்சுருக்கேன். உளுந்து ஊறிட்டுருக்கு. கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து 2 சேர்த்து தான் நான் ஊற போடுவேன். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து நம்ம நல்ல இடுப்பு வலியெல்லாம் குணமாகும்னு சொல்லுவாங்க. கருப்பு உளுந்து ரெகுலராக சாப்பிட்டா. பார்த்திங்கன்னா அரிசி ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மதியம் இன்றைக்கி காலைல சாம்பார் வச்சேன். சாம்பார் குழந்தைங்களுக்கு லெமன் ரைஸ் எக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி வெனஸ்டே. அந்த சாம்பார் எனக்கு மீதம். சாதம் கொஞ்சம் வடிச்சிட்டு ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு இப்போ நான் கூப்பிட போகணும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட போய் வந்தோன்னா அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க திருப்தியாக. இங்கே பார்த்திங்கன்னா பச்சரிசி காய போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸுக்காக தான் முறுக்கு செய்யலான்னு சொல்லி காய போட்டிருக்கேன். பச்சரிசி கழுவி காய போட்டிருக்கேன். மாடியில் காய போடலாம். இங்கே பக்கத்து வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் தூசியெல்லாம் ஏதோ பட்டி பார்க்குறாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. அதனால் தூசி ரொம்ப பறக்குதுன்னு உள்ளுக்குள்ளே போட்டுட்டேன். பச்சரிசி டக்குன்னு காஞ்சிடணும். வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கிக்குவோம். ஆனால் மேக்ஸிமம் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா அது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஃபினான்ஸ் வைஸாகவும் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இல்லையா. அதனால தான் அதுக்கு உளுந்து வறுத்து போடணும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கேழ்வரகு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். கழுவி நல்லா கழுவி காய போட்டிருக்கேன். கேழ்வரகுல நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். கேழ்வரகு மாவில் ரொட்டி செய்யலாம். இனிப்பு ரொட்டி, கார ரொட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பக்கோடா செய்யலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது ரெண்டும் அடுத்து இந்த அரைக்கணும். காஞ்சிருச்சுன்னா அதை பார்த்து அரைக்கணும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. பெண் குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆண் குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் ஒரு அபாக்கஸ் ட்ரெயினர். நான் அபாக்கஸில் 8 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ட்ரெயினராக இருக்கேன். இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஜாப் போயிட்டுருந்தேன். இப்போ ஒரு 1 இயராக ஜாப் போயிட்டுருந்தேன் ஒரு அகாடமியில். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டேன். சில குழந்தைங்கள பார்த்துக்க யாரும் இல்லை. நானே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான். மேனேஜ் பண்ண முடியல. குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு என்னாலே அங்கே ஒர்க் பண்ண முடியல. அதனால் இப்போ வீட்டில் போர்டு போட்டிருக்கேன். வீட்டுக்கு வெளியே போர்டு போட்டிருக்கேன். அபாக்கஸ் டியூஷன் எடுக்கப்படும் போட்டிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அபாக்கஸ் கற்றுக்கிறது குழந்தைங்களுக்கு. மென்டல் மைண்ட் லெவலில் இப்போ 4, 3, 5 அடிஷன் பண்ண சொன்னால் குழந்தைங்க ஒன்று ஒன்றா ஃபிங்கர் விட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அபாக்கஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த டூவில் மைண்டில் கொண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது அபாக்கஸ் கற்றுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்குன்னா நான் வேணால் சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக வீடியோ எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலையே அது ஒரு பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் புக்கு வெளியிலேருந்து வாங்கி நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு கண்டினியூஸாக நான் ஒரு நல்ல வீடியோவே போட ட்ரை பண்ணுறேன். என் வீடியோ ஏதாவது உங்களுக்கு உபயோகம் ஆகும் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.